ரோஸ்லினுங்கிற பொண்ணு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது மாஸ்க் போட்ட நபர் வீட்டுக்குள்ள வரா. இப்போ அங்கே ஒரு நிழலை பார்த்து அவளுமே பயப்படுறா. மாஸ்க் போட்ட நபரும் பின்னாடி நிற்கிறான். இப்போ ரோஸ்லினையும் கொல்ல வரா. இவளும் இப்போ தப்பிச்சு அப்பா அம்மா ரூமுக்கு போய் நடந்த விஷயத்த சொல்றா. அப்பாவும் அம்மாவும் யாருன்னு பார்க்க போறாங்க. ஆனால் எந்த சவுண்டுமே இல்லைன்னு வெளியே வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக ரத்தமா இருக்கு. இப்போ அந்த மாஸ்க் போட்ட நபரும் ரோஸ்லினா கத்தியால குத்திடுறான். ஆக்சுவலாக இது எல்லாமே கனவு தான். இவள் கடிக்கடிக்கு இந்த மாதிரி கனவு வரதால யார் கூடமே பேசாம தனிமையிலேயே இருக்கா. ரோஸ்லின் தம்பியை கூட கண்டுக்க மாட்டான்னு அம்மா ஃபீல் பண்றாங்க. ரோஸ்லினோட பிரதர் இறந்து போயிடுவான். அதுக்கு தான் தான் காரணம்ன்ற கில்ட்டி ஃபீலிங்னால தான் இப்படி ஆயிடுறா. இவங்களோட ஃபேமிலியே அந்த மாஸ்க் போட்ட நபர் வந்து ரோஸ்லின் அட்டாக் பண்ற மாதிரிலாம் கனவு காண்றா. அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் நினைச்சாலும் அவங்களும் பிஸியா இருக்காங்க. இப்போ இவளுமே ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பா. ஃப்ரெண்டும் நெட்டை பார்த்து உனக்கு வரது பகல் கனவு கண்டிப்பா பழிக்கும்னு சொல்லி பயன்படுத்திடுறா. இப்போ அவளே அவளோட ஃப்ரெண்டோட அப்பா சைக்காட்ரிஸ்ட் அவர்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன், வா அவர் போய் பார்க்கலான்னு கூப்பிட்டு போறா. ரோஸ்லின் பிரதர் இறந்து போனதுல இருந்து தனிமையிலேயே இருப்பா. அவள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் அவளை லேட்டா ஒரு குழந்தைய பெற்றிருப்பாங்க. அப்பவும் அவள் தனிமையில தான் இருக்கா. இப்போ ரோஸ்லினோட அம்மாவுமே சர்ச் ஃபாதர் கிட்ட அவளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ரோஸ்லினோ தனக்கு ஒரே மாதிரியான கனவு தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கணும். அந்த மாஸ்க் போட்ட நபருக்கு கிரீன் கலர் ஐஸ் இருக்கணும் சொல்றா. நீ இதை பத்திலாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, முடிஞ்ச வரைக்கும் உன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்றாரு. இப்போ சர்ச் ஃபாதரும் பொண்ணு வளர்ந்துட்டு இருக்கா, அவகிட்ட மனசு விட்டு பேசுங்கன்னு அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ரோஸ்லினோ இனிமேல் கனவை பத்தி யோசிக்க கூடாதுன்னு இப்போ தம்பி கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றா. அப்பா அம்மாவுமே அவ பர்த்டேக்காக அவ ரொம்ப நாளா கேட்ட ஃபோனு பைக் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஆனா அப்பாவோ பேயிங் கெஸ்டா ஜெரிங்கிற ஒரு நபர் இங்க வந்து தங்க போறதாவும், இறந்து போனா அவளோட அண்ணனோட ரூமை தான் அவர் கொடுத்துருக்கதா சொல்றாரு. அவளுமே அண்ணனை நினைச்சு பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்றா. அடுத்த நாள் கெஸ்டா தங்குற ஜெரியோ வீட்டுக்கு வரா. இவ கனவுல வந்துட்டு இருக்க அதே உருவத்தோட கிரீன் ஐஸோட இருக்கான். அவனை பார்த்ததுமே ரோஸ்லின் பயந்து இப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. கனவுல மாஸ்க் போட்டுட்டு வர அந்த நபர் மாதிரி இருக்கிற ஜெரியுமே இப்போ இவங்க வீட்டில் பேயிங் கெஸ்டா வந்து தங்குறான். அவன் தங்க போற ரூமுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற டோரை லாக் பண்ணிடுவாங்க. வெளிப்பக்கமா மட்டும்தான் அவன் ரூமுக்கு போக முடியும். அவனை பார்த்து பயந்து ரோஸ்லினும் அம்மா கிட்ட கனவுல வர நபர் மாதிரி இருக்குன்னு சொல்றா. ஆனா அம்மாவை நீ கண்ட கண்ட புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கனவு காண்ற, அவன் வந்து பேயிங் கெஸ்ட் தான், ஒரு மாசத்துல போயிடுவான்னு சொல்றாங்க. ஆனா ரோஸ்லினுக்கு சமாதானமே ஆகல. அவனுமே ஒரு ரிசர்ச்காக இங்க வந்திருக்கிறதா சொல்றான். ரோஸ்லின் ரூம் ஆப்போசிட் ரூம்ல தான் அவனும் இருப்பான். நான் 8 மணிக்கு தான் நைட்டு வந்தேன்னு சொல்லுவான். ஆனால் 7 மணிக்கு உங்கள் ரூமில் லைட் எரிஞ்சுதுன்னு ரோஸ்லின் சொல்கிறா. நான் டைம் சரியாக கவனிக்கலான்னு சமாளிச்சிடறான். ஆனால் ரோஸ்லினை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அன்றைக்கி நைட்டு ரோஸ்லினுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நைட்டு 3 மணிக்கு ரோஸ்லினுக்கு முழிப்பு வந்துடுது. ஆனால் ஆப்போசிட் ரூமில் நடமாட்டம் தெரியுது. இப்போ இவங்க வீட்டுக்குள்ளே வரதுக்கான டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ரோஸ்லினுக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது வெளியே மாடு ஓடி போயிடும். இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜெரியோ வெளியே போகாமல் இதுதான் சாக்குன்னு வீட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு பீரோவையே திறக்க போறான். வெளியில இருக்க ரோஸ்லினுமே ஜெரிய காணோன்னு வீட்டுக்குள்ள வந்து பாக்குறா. அவனும் நான் பிளேட்டை வைக்க கிச்சனை தான் தேடிட்டு இருந்தேன்னு சமாளிச்சிடறான். அன்னைக்கு நைட்டுமே ரோஸ்லினுக்கு முழிப்பு வந்துருது. எதிர்க்க நிழல் தெரியுது. இவ்வளவு ஒளிஞ்சிருந்து பார்த்தா இந்த தடவை அவன் டோரையே ஓபன் பண்ணிடுறான். அவளுக்கும் ரொம்ப பயமாயிடுது. உடனே தூங்குற மாதிரி நடிக்கிறான். அவனுமே இப்ப கீழே போயிடுறான். பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ரோஸ்லின் போறா. ஆனா இப்போ அவன் அவங்க அப்பா அம்மாவுடைய ரூமை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ரோஸ்லின் வளர்க்குற பூனை இப்ப அங்க வந்துருது. அவனும் அந்த பூனையை தூக்கிட்டு மேல போயிடுறான். இப்ப ரோஸ்லினும் மேல போய் அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அது லாக்ல தான் இருக்கு. இவளும் பூனை பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. அதுவும் ஜெரியோட ரூம்ல இருந்து குரல் கொடுக்குது. இவளும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஆனா இது எல்லாமே இப்போ கனவு மாதிரியே இருக்கு. ஆனா நிஜமாவே பாத்தீங்கன்னா பூனைக்குட்டி காணோம். இவளை வீடு ஃபுல்லா தேடுறா. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஜெரி வரும்போது பூனையை தூக்கிட்டு வரான். நைட் இவனோட ரூம்ல போய் பூனை தூங்கிருச்சுன்னு சொல்றான். ஆனா ரோஸ்லினுக்கு சந்தேகம் வருது. அது எப்படி ரூம் தான் பூட்டி இருக்கல, எப்படி பூனையால போக முடியும், அது என்ன படி ஏரியா போகும்னு சொல்லி கேட்கறா. இப்போ அவங்க அப்பா அம்மாக்குமே சந்தேகம் வருது. இவனோட ரூம்ல இருந்து இவங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. அப்படி இருந்தும் பூனை அவனோட ரூமுக்கு போயிருக்கோம். இதை ரோஸ்லினுமே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறா. அவனும் படியேறி வந்திருக்கோன்னு சமாளிச்சிடறான். ரோஸ்லின் பேரண்ட்ஸ் கிட்ட எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதால அவனுமே முறைச்சு பாக்குறான். இப்போ அவனுமே அவங்களோட சர்ச்சுக்கு போறான். ஜெரி ரிசர்ச் முடிஞ்சதும் 2 வீக்ஸ்ல கிளம்பிடுவேன்னு சொல்லியிருப்பான். அதனால இவளுமே ஒவ்வொரு டேட்டா கணக்கு போட்டுட்டு இருக்கா. அவன் அவங்க பேரண்ட்ஸ் கூட க்ளோஸா பழகிறது ரோஸ்லினுக்கு சுத்தமா பிடிக்கல. இவங்க ஃபேமிலியே இப்போ ஒரு முயல் இறந்து போயிருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த அனிமல்ஸும் இந்த மாதிரி இறந்துருக்காது. அதனால ஜெரி மேல சந்தேகப்படுறா. ஜெரி அன்னைக்கு நைட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரான். அது ரோஸ்லினுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அம்மா சாப்பிட சொல்றாங்க. ஆனா அவ்வளோ சாப்பிடாமலே போயிடுறா. அம்மாவும் பொண்ணு கோச்சிக்கிட்டான்னு சொல்லி இப்போ அவங்க ஃபோன் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு நைட் நீ வச்சுக்கோன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அம்மா சாப்பிட கொடுத்த அந்த சாப்பாடையும் பிளேட்டை காலி பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிடறா. ஜெரியை வீட்டை விட்டு எப்படி வெளியே அனுப்புறதுன்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறா. நைட்டு அவனோட ரூம்ல நிழல் தெரியுது. இவ்வளவு ஒளிஞ்சிருந்து பார்த்தா அவன் இந்த தடவையும் டோர் லாக் ஓபன் பண்ணி வரான். இவளும் தூங்குற மாதிரி நடிக்கிறா. ரோஸ்லின் ரூம் லாக் ஓபன் பண்ணி வந்து பாக்குறான். தூங்கிட்டான்னு சொல்லி ஃபார்முக்கு போறான். பின்னாடி இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வருது. இப்போ அவன் போற எல்லாத்தையுமே அவங்க அம்மாவுடைய செல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அவன் லாக்கர்ல இருந்து காசு எடுப்பான். இந்த பொண்ணு வீடியோ எடுக்கும்போது திடீர்னு காணாம போயிடுறான். பார்த்தா பின்னாடி நின்று அவளோட முகத்துல ஸ்ப்ரே அடிச்சிடறான். காலையில் எழுந்து பார்த்தா இது எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. ஆனால் இதை கனவுன்னு அவளால் நம்ப முடியல. அம்மா கிட்டேயும் நடந்த விஷயத்த சொல்றா. ஆனால் அவங்களும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த லாக்கருடைய சாவி இவங்க கிட்ட தான் இருக்கு. இப்போ இவளுக்கு வந்திருக்கிறது கனவுன்னு தான் சொல்றாங்க. ஆனால்
ஆனால் அவளும் செல்லில் வீடியோ எடுத்தோன்னு சொல்லி ஃபோனை பார்த்தா அதில் எந்த வீடியோஸுமே இல்லை. அவனை ஃபாலோ பண்ணும்போது தான் கையில் அடிபட்டுச்சுன்னு சொல்கிறான். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சைக்கிள்லேருந்து கீழே விழுந்து கையில் அடிபட்டிருக்கோம். அதனால இவங்க நம்ப மாட்டாங்க. இப்போ ரோஸ்லின் வளர்த்துட்டு இருந்தா பூனையும் இறந்து போயிருக்கு. இப்போ அதுக்கு இறுதி சடங்குல பண்ணுறாங்க. ரோஸ்லினோட பேரண்ட்ஸும் இந்த பூனை ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு, எப்படி இறந்து போச்சுன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போதான் ரோஸ்லினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஜெரி கொடுத்த சாப்பாடை இவ சாப்பிட்டுருக்க மாட்டா, பூனைக்கு தான் போட்டிருப்பா. அதை சாப்பிட்டு தான் பூனைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அம்மா கிட்ட சொல்றா. இப்போ ரோஸ்லின் சொன்னதை கேட்ட அவங்க அம்மாக்குமே ஜெரி மேல சந்தேகம் வருது. ரோஸ்லினோட பூனை இறந்து போனதுக்கு ஜெரி கொடுத்த சாப்பாடு அதை சாப்பிட்டதா காரணம்னு அம்மா கிட்ட சொல்றா. ரோஸ்லினோட அம்மாவும் சந்தேகப்பட்டு இப்ப வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் பாக்குறாங்க. எல்லாமே பத்திரமா தான் இருக்கு. பேயிங் கெஸ்ட் எப்படி வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு ரோஸ்லின் சர்ச் பண்ணிருப்பா. இதை அம்மாவும் பாத்துடுறாங்க. இப்போ அவ தான் தேவையில்லாம பயப்படுறான்னு நினைக்கிறாங்க. அம்மா கூட நம்மள நம்பலையேன்னு இப்போ ரோஸ்லினுமே ஃபீல் பண்றா. இப்போ ஜெரி கிட்டே போய் எதுக்காக என் பூனையை கொலை பண்ணன்னு கேட்கறா. ஆனா அவன் வாயை மூடுறத அப்பா அம்மாவும் வந்து பாத்துடுறாங்க. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பொண்ணு வாயை மூடுவா, எனக்கு என்னமோ சரியா படலன்னு சொல்றாங்க. 2 நாள்ல அவனே போயிட போறான், இதை இதோட விட்டுடுங்கன்னு அப்பாவும் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ரோஸ்லின் கூடவே அவங்க அம்மாவும் வந்து படுத்துக்கிறாங்க. ஆனா அடுத்த நாளே அவனும் சாரி கேட்கறான். ரோஸ்லின் திடீர்னு சத்தம் போட்டதால பயந்துட்டேன், வேற யாராச்சும் பார்த்தா நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க, அதனால தான் வாய மூடினேன், நான் பண்ணது தப்பு தான், சாரி கேட்டுட்டு நான் இங்கேருந்து வேணா போயிடுறேன், உங்களுக்கு பிரச்சனை வேணான்னு சொல்றான். ஆனா ரோஸ்லினோட அம்மாவும் அதெல்லாம் இல்லை தம்பி, உங்க வேலையை முடிச்சுட்டே போங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோஸ்லினுக்கு கடுப்பா இருக்கு. வீட்டில் யாருமே இல்லாதப்போ சாவி எடுத்துட்டு ஜெரியோட ரூமை போய் பார்க்குறாங்க, அங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு. அப்போ அம்மாவுமே வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது தான் அவனோட பேர் ஜெரி கிடையாது, ஜோமன் சொல்லி ஐடி கார்டை காட்டுறாங்க. அன்னைக்கு சர்ச்சில் கூட ஒருத்தர் ஜோமன் சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாரு. இதனால அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஜெரியா இவங்க வீட்டுக்கு அனுப்புனா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஜோமன் ஐடி கார்டில் இருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போதான் ஃப்ரெண்டோ அதுதான் அவனோட உண்மையான பேரு, ஜெரின்றது சர்ச்சில் கூப்பிடுற பேருன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுமே ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க அப்பா பர்த்டே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுலேயுமே ஜெரி இருக்காரு. அப்போ ஃப்ரெண்டோடைய சொந்தக்கார பையன் தான், இனிமேல் தேவையில்லாமல் சந்தேகப்படாதுன்னு பொண்ணுக்கு சொல்கிறாங்க. ரோஸ்லின் அம்மா கால் பண்ணி விசாரிச்ச விஷயத்த சொல்லி ஜாக்கிரதையா இருன்னு சொல்கிறாங்க. இப்போ ரோஸ்லினோட அம்மாவுமே ஜெரியை பார்க்கறதுக்காக அந்த இன்ஸ்டியூட்டுக்கே போயிடுறாங்க. ஆனால் அங்கே அப்படி ஒரு நபரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜெரி அங்கே வந்துடுறாரு. உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேலை பார்க்குற இடத்த நான் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. இவருமே இப்போ உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே யாருமே இல்லையே சந்தேகப்படும் போதே ஒரு 2 பேர் இவருக்கு ஹாய் சொல்கிறாங்க. அப்போ இவர் இங்கே தான் வேலை பார்க்குறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ரோஸ்லினுக்கு 18th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஃபார்ம் எல்லாத்தையுமே ரோஸ்லின் பேருக்கு எழுதி தர போகிறதா அப்பா அம்மாவும் இதுதான் கிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஜெரி கேட்டுட்டு இருக்காரு. இப்போ அவரும் ஃபார்முக்கு போவார். அங்கே வேலை செய்கிற ஒருத்தருமே பின்னாடியே போகிறான். பார்த்தா இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. சீக்கிரமாக வேலையை முடிச்சிருவியான்னு அவன் கேட்குறான். ஆனால் ஜெரியோ இன்னும் 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை ரோஸ்லினோட அம்மா பார்த்துடுறாங்க. இப்போ அவங்க ஃபார்முக்கு போகிறாங்க. ஆனால் இப்போ இவனுங்களோ நாங்கள் தம்மடிக்க தான் வந்தோம்னு சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு மாட்டோடைய கைத்தையும் இந்த வேலை செய்கிறவன் தான் கட் பண்ணி விட்டுருப்பான். அப்போ தான் ஜெரி வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணியிருப்பாரு. ரோஸ்லின் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நைட் லேட்டாக தான் வந்துட்டு இருக்கா. அப்போ யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தா இவ கனவுல வந்து கொலை பண்ணுற அந்த மாஸ்க் போட்ட நபர் தான். பயந்த இவளுமே வீட்டுக்கு வேகமாக போய் அம்மா கிட்ட சொல்கிறா. ஆனால் கொலை பண்ண வந்த அந்த நபருடைய க்ரீன் ஐஸ் இப்போ அம்மாக்கும் இருக்குது. பார்த்தா இது எல்லாமே கனவு தான், பயந்து போயிடுறா. இன்னைக்கு தான் கடைசி நாள், ஜெரி வீட்டை விட்டு போயிடுவான்னு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து அவன் கிட்ட உங்களுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறா. ஜெரியும் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, ஆனால் பேப்பர் ஒர்க் இருக்குது, அதை வீட்டுக்கு போய் கூட பார்க்கலாம் தான், ஆனால் எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு, நான் இங்கேருந்தே அந்த வேலையை முடிச்சுட்டு போட்டுமான்னு கேட்குறான். இப்போ ரோஸ்லினோடைய பேரண்ட்ஸுமே சரி இருங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதனால் ரோஸ்லின் ரொம்பவே அப்செட் ஆகிடுறா. இவருடைய ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சதுனால அன்றைக்கி நைட் கிராண்டாக டின்னர்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஜெரியோட பாட்டியுமே வீடியோ காலில் என் பேரை நாங்கள் தங்க விட்டதுக்கு நன்றிலாம் சொல்கிறாங்க. இப்போ ரோஸ்லினோட அம்மாவுக்கு இருந்தால் கொஞ்சம் நெஞ்ச டவுட்டும் போயிடுது. ரோஸ்லினோடைய இறந்து போன அண்ணா வயலின் வாசிப்பான், அதே டோனை இப்போ ஜெரியும் வாசித்து காட்டுறான். இதனால் பேரண்ட்ஸுமே எமோஷனல் ஆகிடுறாங்க. ஆனால் இது எதுவுமே ரோஸ்லினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அடுத்த நாள் ரோஸ்லினோடைய அப்பா அம்மா சர்ச் ஃபாதரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு போயிடுவாங்க. இதுதான் சரியான நேரம்னு இவளுமே ஜெரியை வீட்டு அனுப்ப பிளான் பண்ணிடுறா. இப்போ ஜெரி கிட்ட போய் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு, தம்பி வர தனியாக இருக்கான், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறா. நீ ஏதோ பிளான்லாம் பண்ணலான்னு சொல்லி கேட்க இவளுமே பதட்டமாக போகிறான். ஜெரியும் வீட்டில் பாம்பு இருக்கான்னு சொல்லி ஃபுல்லாக தேடி பார்க்குறான், ஆனால் எங்கேயுமே இல்லை. ஆனால் அந்த பொண்ணும் வெளியவே பார்த்துட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு பாம்பு வெளியே போயிடுச்சுன்னு சொல்கிறா. இப்போ இவனுமே கோவப்படுறான், என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு கேட்குறான். அப்போன்னு பார்த்து ரோஸ்லினோட பேரண்ட்ஸும் ஃபாதரும் வந்துடுறாங்க. இவன் கையை பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்து அவங்களும் முறைக்கிறாங்க. இப்போ ரோஸ்லினுமே பாம்பு வெளியே போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு என்கிட்ட கோவப்பட்டு அடிக்க வரான்னு சொல்லிடுறா. இப்போ ரோஸ்லினும் தனக்கு கனவு வந்தது, அதில் ஜெரி மாதிரி இருக்க நபர் வந்து ஃபேமிலியை கொலை பண்ணதுன்னு எல்லா விஷயத்தையும் ஃபாதர் கிட்ட சொல்லிடுறா. இப்போ ஃபாதருமே இன்னமும் ஏன் அவனை வீட்டில் வச்சிருக்கீங்க, வேலை தான் முடிச்சிட்டான்ல, அவனை போக சொல்லுங்க, அவன் எப்படி இவ்வளோ பெரிய பொண்ணு மேலே கை வைக்கலாம், என்னதான் இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு, இதுக்கு மேலே இங்கே வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ரோஸ்லினோடைய அப்பாவுமே ஜெரி கிட்ட இங்கேருந்து கிளம்பிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அவனுக்குமே வேறு வழி இல்லை, அதனால் அடுத்த நாள் இங்கேருந்து கிளம்பிடுறான். ஜெரி போயிட்டு இதை நினச்சி ரோஸ்லினுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. ஆனால் பழையபடி அவளுக்கு மறுபடியும் அந்த பயம் வர ஆரம்பிக்குது. இப்போ 2 மாதத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க ஜெரி மறுபடியும் இதே ஊருக்கு திரும்ப வரான்.
ரோஸ்லினும் இப்போ ஜெரியா எப்படி வீட்டை விட்டு அனுப்பிடுறா. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஜெரி வந்து இவங்க குடும்பத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் ரோஸ்லின் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு மேல அவ கனவு கண்ட மாதிரி மாஸ்க் போட்டு நபர் ஏறி வரான். இப்போ ரோஸ்லினுமே அந்த நபரை பார்த்துட்டு பயந்து இப்ப அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறா. யாருன்னு பார்க்க போனா அப்பாவை காணோம். அதுக்கு பதிலா ஜெரி தான் வந்து நிக்கிறான். இப்போ இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அம்மாவை தள்ளி விட்டுட்டு ரோஸ்லினையும் அங்க வந்து தூக்கிட்டு போயிடுறான். ஜெரி தலையில ஒரு மர்ம நபர் கட்டையால் அடிச்சிடுறான். இப்போ ரோஸ்லினுமே அப்பா கிட்ட போய் காப்பாத்துங்கன்னு சொல்றா. ஆனா அவரோ ரோஸ்லினா அந்த மர்ம நபர் கிட்ட தள்ளி விட்டுடுறாரு. அவனோட கையில தான் இப்ப கத்தி இருக்கு. இத பாக்குற ரோஸ்லினுமே ஷாக் ஆயிடுறா. இப்ப அங்க வர அம்மா கிட்ட காப்பாத்துங்கன்னு சொன்னா அம்மாவோ ரோஸ்லினா பலார்னு ஒரு அடி வைக்கிறாங்க. ரோஸ்லினுக்குமே ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த மர்ம நபரும் கத்தியால ரோஸ்லினை அட்டாக் பண்ண வரான். ஆனா அதுக்குள்ள ஜெரி கையில இருக்க துப்பாக்கியால அவனை ஷூட் பண்ணிடுறாரு. இவ்வளவு நாள ஜெரி தான் அந்த மர்ம நபர் நினைச்சு ரோஸ்லின் பயந்திருப்பா. ஆனா இப்ப அந்த மர்ம நபர் கிட்ட இருந்து ஜெரி தான் காப்பாத்திருப்பாரு. ஆக்சுவலா அவர் ஒரு போலீஸ். ஜான் ஷோபா தம்பதியர்கள் ரோஸ்லினை கொலை பண்ணி அவளோட சொத்தெல்லாம் எடுக்க போறதா இப்ப போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஷோபா சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பணக்கார வீட்டுல வேலைக்காரங்களா இருந்திருப்பாங்க. அதே வீட்டுல தான் கார் டிரைவரா ஜான் இருந்திருப்பாரு. அந்த வீட்டு ஓனர் அம்மாவுடைய பொண்ணும் ஷோபாவும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கும் ஜானுக்குமே அந்த பொண்ணு தான் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பணக்காரவங்களுக்கு பிறந்தவ தான் ரோஸ்லின். ஜான் ஷோபாக்குமே ஒரு பையன் இருந்திருப்பாங்க. ரோஸ்லினை ஷோபா கிட்ட விட்டுட்டு ஃபேமிலியோட சர்ச்சுக்கு போகும்போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ரோஸ்லினோட அம்மா மட்டும் சீரியஸா இருப்பாங்க. ரோஸ்லினுக்கு 18 வயசு ஆனதும் எல்லா சொத்தும் அவ பேருக்கு போயிடும். அது வரைக்கும் ஷோபாவும் ஜானும் கார்டியனா பாத்துக்கணும்னு உயிர் எழுதி வச்சிடறாங்க. எல்லா சொத்தையும் பராமரிக்கிற அந்த தம்பதியர்களுக்குமே இப்ப அது மேல ஆசை வந்துருது. அதனால ரோஸ்லினோடைய அம்மா கதையை முடிச்சிடுறாங்க. ரோஸ்லினே கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டே போய் தன்னோட குழந்தைன்னு போய் சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரோஸ்லினுக்கு 18 வயசு ஆனதும் சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அப்போன்னு பார்த்து அவங்க பையன் ரோஸ்லினை தண்ணில இருந்து காப்பாத்த போய் அவன் இறந்து போயிடுவான். சோ பையன் இறந்ததுக்கு ரோஸ்லின் தான் காரணம்னு அவளை அதே நாள்ல சாகடிக்கணும்னு நினைப்பாங்க. ஷோபா ஜான் கூட ஃப்ரெண்டா இருந்தவர் இப்ப திருந்திட்டு இருப்பாரு. அதனால கொலை பண்ணலாம் ஒத்துக்க மாட்டாரு. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து அவர் கதையை முடிச்சிருப்பாங்க. அவரோட வைஃப் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஹஸ்பண்ட் காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. ஏற்கனவே வைஃப் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. ரோஸ்லினா சாகடிக்க போறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவங்க தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட கொடுத்திருப்பாங்க. ஷோபாவோட ஃப்ரெண்டு தான் ஜெரியோட ரிலேட்டிவா இருப்பாங்க. அவருமே பேயிங் கெஸ்டா போய் அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட்னு தெரிஞ்சுக்கிறாரு. சொத்தெல்லாம் அவங்க பேர் மாத்ததுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஷோபாவும் ஜானும் அவங்க ஃப்ரெண்டையே சாகடிச்சு புதைச்சு வச்சிருப்பாங்க. அதை கூட போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆலன் இறந்ததுக்கு அப்புறமா இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்டதே ரோஸ்லினோட சொத்துக்காக தான். இப்போ ஆலன் இறந்த அன்னைக்கு ரோஸ்லினா சாகடிக்கிறது தான் இவங்க பிளான். இந்த விஷயம் எல்லாத்தையும் ஜெரி கண்டுபிடிச்சிருப்பாரு. ரோஸ்லினா காப்பாத்த தான் அன்னைக்கு நைட் வந்திருப்பாரு. ஆனா அதுக்குள்ள அந்த மர்ம நபர் வந்துட்டு இருப்பான். இப்போ போலீஸ் மூலியமா ஷோபாவையும் ஜானியும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ரோஸ்லினையும் காப்பாத்திடுறாங்க. இந்த ட்விஸ்ட்டை நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.